உதாரணமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை அல்லாஹ் கொடுத்தான். அந்த மகன் அவர்களுக்கு எதிராகவே செயற்படக்கூடிய ஒருவனாக மாறினான். இது குழந்தை கிடைக்காமல் இருந்திருந்தால் பரவாயில்லை என்கிற நிலையில் உள்ள ஒன்றாகும். அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அந்த குழந்தை தந்தைக்கு எதிராக, தந்தையினுடைய பிரச்சாரத்திற்கு எதிராக, அவர்களுடைய பணிக்கு எதிராக வருகிறது என்று சொன்னால் அதைவிட குழந்தை இல்லாமலே இருந்திருக்கலாம். இப்போ அல்லாஹு தஆலா ஒன்றை நமக்கு நாடுகிறான் என்றால் நிச்சயமாக அதிலே நமக்கு நலவு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் அவர்கள் பொறுமையோடு இருக்கிற அதே நேரத்தில் அவர்கள் கண்டிப்பாக அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து அல்லாஹ்விடத்தில் நிறைய துஆ செய்ய வேண்டும். இப்போ நிறைய துஆ செய்வது அவர்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் அமையும். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நாடவும் வாய்ப்பிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹுடைய ரஹ்மத்தில், அவனுடைய அன்பில், கருணையில் நாம் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. அல்லாஹுவே நம்மை அழைத்து சொல்கிறான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹுடைய ரஹ்மத்தில் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். அல்லாஹ் ரஹ்மான், அல்லாஹ் ரஹீம். அவனுடைய மிக முக்கியமான ஒரு பண்பு தான் ரஹ்மத் என்பது. அல்லாஹ் தன் மீது ரஹ்மத்தை வாஜிபாக்கி இருக்கிறான், கடமையாக்கி இருக்கிறான். எனவே அல்லாஹ் நம் மீது இரக்கம் காட்டுவான், நமக்கு அவன் அன்பு காட்டுவான் என்பதில் கடைசி வரையும் உறுதியோடு இருக்க வேண்டும். அதனால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்களுக்கு அல்லாஹு தஆலா முதுமையிலும் குழந்தை பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுத்தான். இப்போதும் உலகத்தில் சிலரை நாம் பார்க்கிறோம், 60களில் குழந்தை கிடைக்கிறது, 70களில் குழந்தைகளை பெற்றிருக்கிறார்கள். அல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹு தஆலா எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உள்ளவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அவன் விரும்பியதை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அவனுடைய செயற்பாடுகள் அனைத்தும் நீதமானவையாக இருக்கின்றன. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நமக்கு குழந்தை இல்லை என்று விரக்திக்கு போய்விடக்கூடாது, மனதை சோர்வு நிலைக்கு தள்ளிவிடக்கூடாது. நாம் அல்லாஹுடைய ரஹ்மத்திலே அன்பு வைத்த நிலையில் நாம் முயற்சிகளை செய்ய வேண்டும். அல்லாஹின் மீது தவக்குல் வைப்பது, இரண்டாவதாக அல்லாஹ்விடத்தில் நிறைய துஆ கேட்பது, அதே போல அல்லாஹுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கையோடு இருப்பது. அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, குழந்தைகள் இல்லை என்றால் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். குழந்தை இல்லாதவர்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வது, பாவ மன்னிப்பு கேட்பது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ஃபகுல்து இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய மக்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்கள்,